கரெக்டாக இந்த இடத்துல இருந்து கொக்கி பீஸ் அந்த அலவன்ஸ்க்கு முன்னாடியில இருந்து நம்ம எடுக்கிறப்போ நமக்கு 3 இன்ச் வருது. அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து இவங்களுக்கு அதாவது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியலன்னு வைங்களேன், இந்த டாட்டையே நீங்கள் அளந்து பாருங்க. அளக்கிறப்போ இது 1 இன்ச் டாட்டு தெரியுதா? இதில் வந்து 1 இன்ச் தான் அவங்க டாட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ச் டாட்டு. ஓகே, அப்போ 3 இன்ச்சுக்கு அப்புறம் அகெயின் வந்து 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்படி இதில் இந்த இடத்துலையும் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். 6.5 அண்டர் பஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 6.5 தான் வருது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இது மாதிரிலாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அபெக்ஸ் பாயிண்ட் நான் வந்து நீங்கள் சொன்ன மொதல் ஃபார்மெட்லேயே எடுத்துக்கிறேன்னா இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து நீங்கள் வந்து அபெக்ஸ் பாயிண்ட் வந்து இந்த டாட் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். கீழே இருந்து எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அந்த இடத்தோட ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அபெக்ஸ் பாயிண்ட் அப்போ வந்து எனக்கு என்ன 9 இன்ச், அண்டர் பஸ்ட் லென்த் வந்து நமக்கு 12 இன்ச்சு, டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் இதில் வந்து எனக்கு 11 இன்ச் வந்து வந்திருக்கு. சரிங்களா? 12 இன்ச் போட்டாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கு லென்த் எடுக்க போகிறோம். ஸோ உல்டாவாக எடுத்து முடிச்சாச்சா? இது எதுக்கு திருப்பி போட்டு எடுத்தேன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அதாவது கிளியராக புரியும், ப்ளஸ் கிளியர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கு லென்த்து. இப்போ லென்த் எப்படி எடுக்கணும்னா லென்த் வைஸில் வந்து எடுக்கணும். ஷோல்டர் ஜாயிண்டில் நம்ம டேப்பை வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கேலை எடுத்து எங்கே ப்ளவுஸ் ஹைட் பாருங்கள் 5.5 வருதா? ஸோ 5.5 வந்து அப்படியே எழுதிக்கலாம். 5.5 இன்ச்சஸ். ஸோ இதில் எந்த இதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஓகேவா? இதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டுக்கும் நம்ம வந்து இனி பெல்ட் மேலே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பெல்ட் பீஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா இந்த ஃபார்மெட்டில் நம்ம எடுக்கணும். இது வந்து ஹைட்டு. சரிங்களா? ஹைட்டு அப் டு இந்த கரெக்டாக நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போதா? ஸோ இந்த இடத்துல பெல்ட் இப்படி வச்சு பார்க்குறப்போ 3.5 கூட வரல, 3.25. ஸோ 3.25